ॐ नमो भगवते रुद्राय। ॐ नमो भगवते रुद्राय। ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मத் குருப்யோ நமக. அடுத்த ரூல் பார்க்கலாம். ரூல் நம்பர் 19. சனி பிளஸ் ராகு இவர்கள் நவீன கால சிந்தனை, பரந்த மனப்பான்மை கொண்டிருப்பார்கள் அல்லது மிகவும் பழமைவாதியாக இருப்பார்கள். இதுல ரெண்டு தான். ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம், இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம். ஒன்று ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ப்ராட் மைண்டட் இந்த சைடு, இல்லை எக்ஸ்ட்ரீம்லி கன்சர்வேட்டிவ், ரொம்ப ரொம்ப பழமைவாதியாக இருக்கிறது. ஒன்று இந்த எண்டு, இல்லாட்டி அந்த எண்டு. ஒன்று ட்ரெடிஷனை ரொம்ப அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி ஃபாலோ பண்ணுறது, இந்த பாரம்பரியத்தை ரொம்ப கிளியராக ஃபாலோ பண்ணுறது, எய்தர் இந்த எண்டு, இல்லை அதுக்கு நேர ஆப்போசிட்டாக பண்ணுறது. மீடியம் கிடையாது, எய்தர் இந்த எண்டு இல்லாட்டி அந்த எண்டு. நவீன சிந்தனை கொண்டிருந்தால் சனி பிளஸ் ராகு லக்னத்திற்கு 5 அல்லது 7 இருந்தால் அவர்கள் காதல் அல்லது திருமணம் என்பது குடும்பத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒருவருடன் நடக்கும். இது நீங்கள் எல்லா ஜாதகத்திலையும் செக் பண்ணலாம். ஒருவேளை அவங்க எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட்டாக போயிட்டாங்க, இந்த மாதிரி ட்ரெடிஷனை விட்டுட்டு ரொம்ப ப்ராட் மைண்டடாக போயிட்டாங்க அப்படின்னா, அந்த சனி ராகு 5லையோ லக்னத்துக்கு 5லையோ லக்னத்துக்கு 7லையோ இருந்தால், அது உச்சமாக இருக்குது, ஆட்சியாக இருக்குது, அதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். மேஷ லக்னம் 7ல் சனி ராகு, இங்கே சனி உச்சமாக இருக்கு. துலா லக்னம் 7ல் சனி ராகு, மேஷத்தில் சனி ராகு, சனி நீச்சமாக இருக்குது. இந்த உச்ச நீச்சம்லாம் அடுத்தது, அதெல்லாம் பெருசாக. ஜென்ரலாகவே சனி ராகு சேர்ந்து 7ஆம் இடத்துல இருந்தால் திருமணம்ங்கிறது இவங்க எந்த லெவல்ல இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலானது வராது. ஒன்று பொருளாதாரத்தில் ஒன்று ரொம்ப எக்ஸ்ட்ரீமா மேலே, இல்லை ரொம்ப கீழே. படிப்புல ஒன்று எக்ஸ்ட்ரீமா மேலே இல்லை கீழே. இவங்க ரொம்ப நல்லா படிச்சிருந்தா பையன் சுமாராக படிச்சிருக்கான். இந்த பொண்ணு சனி ராகு இருக்கிற பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சிருக்கு, பையன் ரொம்ப சுமாராக படிச்சிருக்கான். இல்லை இவங்க ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப சூப்பராக இருக்காங்க, பையன் ரொம்ப சுமாராக இருக்கான் பொருளாதாரத்தில். சோஷியல் ஸ்டேட்டஸ், இவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், அது ரொம்ப ஜாஸ்தியாக இந்த ஃபேமிலியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஆப்போசிட் சைடில் ரொம்ப புவராக தான் இருக்கும். இரண்டும் ஈக்குவல்ங்கிறது கிடையாது. இது சனி ராகு 7ல் இருந்ததுன்னா. 5ல் இருந்ததுன்னா இவங்க லவ் பண்ணுறதே அது மாதிரி ஒரு பையனை தான் லவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ளே எப்பவுமே ஒன்று வீட்டில் ஒத்துப்பாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு பயம் இருக்கும். ஒன்று பயம் இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் இந்த பையனை விட்டுட்டு வர மனசு வராது. இதெல்லாம் நான் நிறைய ப்ராக்டிக்கல் ஜாதகத்தில் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். அது எல்லாமே நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். சனி ராகு சேர்ந்திருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் பண்ணும். 7ஆம் இடத்துல இப்போ உதாரண ஜாதகங்களோடய நான் சொல்லலாம். ஒரு பொண்ணு கடக லக்னம், மகரத்துல சந்திரன் சனி ராகு. இதுல இன்னொன்னு என்னன்னா நெருக்கமா இருக்கு. 1 டிகிரி 3 டிகிரி 5 டிகிரி அது மாதிரி நெருக்கமா இருக்கு. சந்திரன் சனி ராகு. இவங்க சென்னையை சேர்ந்தவங்க, இப்ப பெங்களூர்ல இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. உங்க ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. இந்த பொண்ணுமே ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் தான், அந்த மாதிரி தான் வளர்ந்து வந்திருக்காங்க. இவங்க மேரேஜ் ஆகி அங்கே போயிட்டாங்க. கணவர் அவருமே ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி தான். அவரும் ஒரு நல்ல ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், நல்ல பொசிஷனில் இருந்தார். பட் அவங்க ஃபேமிலியில் ஒன்றே ஒன்று என்னென்னா, அவங்க அப்பா ஆகட்டும் யாராகட்டும், அவங்க அப்பாவுமே நல்ல பொசிஷனில் வேலை பார்த்துட்டு அதை விட்டுட்டு வைதிகத்துக்கு வந்துட்டார். அவ்வளோ நல்ல பொசிஷனில் இருந்துட்டு
விட்டுட்டு ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி இது வந்து வைதீகம். யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா வைதீகத்துல இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஃபேமிலி இது. அவர் வைதீகத்துக்கு வந்துட்டாரு. இவருமே ஐடில நல்ல பொசிஷன்ல ரொம்ப நல்ல சேலரி வாங்கிட்டு இருந்தவர். சடனா ஹி கேம் அவுட், பேப்பர் போட்டாரு, வந்துட்டு வைதீகத்துக்கு வந்துட்டாரு. இவங்க இது வந்து அவங்க ஹஸ்பண்ட். இவங்க என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு காலேஜ் படிக்கும் போதிலிருந்தே நான் படிச்ச இன்ஸ்டிடியூஷனா என்னங்கிறது தெரியாது. பிகாஸ் ஆஃப் சம் ரீசன் ஐ அம் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் கிறிஸ்டியானிட்டி. நான் வந்து அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் சர்ச்சுக்கு போறேன், அது பண்றேன், இது பண்றேன், எல்லாமே பண்றேன். எனக்கு ஐ ஹேவ் எ ஃபீலிங். ஒன் செகண்ட். ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் படிச்ச இன்ஸ்டிடியூஷன் அதனால ஒரு எக்ஸாம் எழுதும்போது திடீர்னு எனக்கு ஒரு அது எனக்கு வேண்டணும்னு தோணுது. வேண்டினேன், அது எனக்கு பாசிட்டிவ். அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் நான் அதை தொடர்ந்து வேண்டிட்டு இருக்கேன். என்னை அறியாம ஐ எம் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தட் அப்படின்றாங்க. 7ஆம் இடத்துல அவங்களுக்கு சனி, ராகு, சந்திரன். ஜென்ரலா 7ல இருக்கிறது இவங்களுக்கு இவங்களுக்கு ஆப்போசிட்ல தான் அந்த லவ் அதெல்லாமே வரும். இதுல ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இவங்களே அதுல போயிட்டாங்க. அவரு வந்து எக்ஸ்ட்ரீமா வைதிகத்துக்கு வந்துட்டாரு. அவர் வைதிகத்துல இருக்காரு. இவங்க வந்து நான் வந்து இந்த சர்ச்சுக்கு போறேன், அதெல்லாம் கும்பிடுறேன், இதெல்லாமே இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சனி ராகு அப்படின்னா தட் கிவ்ஸ் சம் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் அதர் ரிலிஜியன். சம் அட்ராக்ஷன். இது வந்து அந்த மேரேஜ் வந்து ஒன்று இன்டர் காஸ்டா இருக்கலாம், இல்லை இன்டர் ரிலிஜியனா இருக்கலாம், இல்லை இன்டர் லிங்குஸ்டிக்கா இருக்கலாம். இவங்க தமிழ் அப்படின்னா அவர் வந்து மலையாளம், அந்த இதுவும் இருக்கு. இவங்க வந்து தமிழ், அவர் வந்து மலையாளம். அவங்க மேரேஜ் பண்ணிட்டு பியூட்டி பார்லர், சலூன் அதெல்லாம் ஃபுல்லாக வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் சனி ராகு. எங்க இருக்கு அது 5ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ இருந்ததுன்னா இன்னும் நீங்க ஸ்ட்ராங்காகவே இதை சொல்லலாம். இதான் சொல்றேனே, எல்லாத்துலேயுமே எபோவ் 70% மேட்ச் ஆகும். ஒரு 20-30% குரு பார்வை இருக்கு, அல்லது வேற ஏதாவது சுபகிரகம் இருக்கு, அல்லது லக்னம் பலமா இருக்கு, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி ஒரு 20-30% அது மாறுபடும். மற்றபடி பெரும்பாலும் இதுதான் எஃபெக்ட். சனி ராகு சேர்ந்தா 5ல் சனி ராகு இருந்ததுன்னா, இதே சனி வந்து 7ஆம் அதிபதியா வந்து 3ல் இருக்குன்னு வைங்க, கடக லக்னம், கன்னியில சனி ராகு, இன்டர் காஸ்ட் மேரேஜ், இன்டர் ரிலிஜியன் மேரேஜுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவங்களுக்கு ஆப்போசிட் கல்ச்சர். இவங்க இது வரைக்கும் என்ன ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணாங்களோ இதுக்கு ஆப்போசிட் கல்ச்சர். இதுலயே இன்னொன்னும் சொல்லணும், நாகர்கோயிலேருந்து வந்த ஒரு ஜாதகம். அந்த பொண்ணுக்கு சனி ராகு. அந்த பொண்ணு வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. நான் இன்டர் காஸ்டான் சேர்த்தது அதெல்லாம் கிடையாது, அம்மாவோட தான் வந்திருந்தாங்க. பட் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஊர்லயே அந்த ஃபேமிலியோட யாரும் நாங்கள் டீல் பண்ண மாட்டோம். ரொம்ப ஒரு சுமாரான ஃபேமிலி. பையனுமே பெட்ரோல் பங்க்ல தான் வேலை பார்க்குறான். இந்த பொண்ணு டபுள் டிகிரி வாங்கியிருக்கு, சாஃப்ட்வேர்ல ரொம்ப நல்ல ஐடி ப்ரொஃபஷனல், ரொம்ப ரொம்ப நல்லா வெல் பிளேஸ்டு. ஆனால் அதால் மறக்க முடியல அந்த பையன். அவங்க வந்த பீரியடும் அதுதான், கோச்சார சந்திரனும் அதுதான் சுட்டி காட்டுது. ரொம்ப ரேரா அது மாதிரி ஒரே ரிலிஜியன், ஒரே காஸ்ட் எல்லாமே இருந்தா கூட ஏற்றத்தாழ்வு கண்டிப்பா இருக்கும். இவங்க ஃபேமிலி இவங்க எல்லாமே அந்த அவங்களும் இதே காஸ்ட், எல்லாம் இதே தான். பட் ஸ்டில் இவங்க எல்லாம் ஒரு பொசிஷன்ல இருக்காங்கன்னா அந்த ஃபேமிலி மாத்திரம் ரொம்ப சுமாரான பொசிஷன். அந்த பையன் மேல ஒரு அட்ராக்ஷன் இந்த பொண்ணுக்கு. அது ஸ்கூல்ல படிக்கிறதுலேருந்தே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ அந்த பையன் பங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு வெல் பிளேஸ்ட், ரொம்ப நல்லா ஏர்ன் பண்ணுது. அந்த மாதிரியான ஒரு ஆப்போசிட் ஒரு ரிலேட்டடான விஷயத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த பையனும் ரொம்ப ரொம்ப நல்லா படிச்சிருக்கான், சூப்பரா இருக்கான் அப்படின்னா வேற ரிலிஜனா இருக்கும், இல்லை வேற கேஸ்டா இருக்கும். ஓகே, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சோசியல் ஸ்டேட்டஸ்ல ஒரு ஏற்றத்தாழ்வு, அல்லது படிப்புல ஒரு ஏற்றத்தாழ்வு,
உறுதியா இருக்கும். ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். சில பேருக்கு எல்லாமே இருக்கலாம். ஓகே. அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கணும். சனி பிளஸ் ராகு 5ஆம் இடம் 7ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறது. இது ஒண்ணு. இன்னொரு ஒரு ஜாதகம் தனுசு லக்னம். லக்னத்துல சனி, அது அடுத்து ராகு. லக்னத்திலேயே சனி, அது அடுத்து ராகு. பட் டிகிரி வைஸ் பார்த்தா அந்த சனி ராகு தான் நெருக்கமா இருக்கும். லக்னத்துல சனி இருந்தாலும் இந்த சனி ராகு தான் ரொம்ப நெருக்கமா இருக்கும். இந்த பொண்ணுக்கு வந்து இது வரைக்கும் இன்னும் மேரேஜ் செட் ஆகல. இதுக்கு முன்னாடி 2, 3 ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கு. எல்லாருமே ஒரு பையன் வேற ரிலிஜியனு, ஒரு 2 இது வந்து வேற வேற கேஸ்ட். ஸோ சனி ராகு அப்படின்னாலே ஆப்போசிட் சைடில் ஒரு இர்ரெகுலரா இருக்கிறது. இது இவங்க ஒன்று ஃபாலோ பண்றாங்க, ஒரு ட்ரெடிஷனா ஒரு கல்ச்சரா ஃபாலோ பண்றாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷன்லயோ கல்ச்சர்லயோ ஒரு இன்ட்ரெஸ்டை கொடுக்குது. அதுதான் மேரேஜ்ல முடியுமா அப்படிங்கிறதுலாம் நம்ம அந்த குரு பார்வையை வச்சு, 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறத வச்சு, 7ஆம் இடம் எந்த அளவுக்கு பலமா இருக்குங்கிறத வச்சு நம்ம அது முடிவு பண்ணலாம். அதுதான் திருமணத்துல முடியுமா அப்படின்னா அது வந்து லக்னத்தினுடைய பலம், 7ஆம் இடத்தினுடைய பலம், இதெல்லாம் வச்சு முடிவு பண்ணலாம். இது அனாவசியமா இதை பத்தி பயப்பட வேண்டாம். பட் ஜென்ரலா சனி ராகு டிஃபரன்ஸ் கொடுக்குதுன்னா கண்டிப்பா கொடுக்குது. சனி பிளஸ் ராகு ஒன்று எக்ஸ்ட்ரீமா ஆர்த்தடாக்ஸ், ரொம்ப ரொம்ப ரிலிஜியஸ், ரொம்ப பயஸ், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் இந்த சைடு. இல்லை இதுக்கு நேர் ஆப்போசிட், ரொம்ப ப்ராட் மைண்டு, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப ப்ராட் மைண்டு. இது நேர் ஆப்போசிட், மீடியம் கிடையாது. இதுதான் சனி ராகு. இந்த சனி ராகுக்கு கூட வேற என்ன கிரகம் சேர்ந்திருக்கு அதெல்லாம் வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். அந்த நான் சொன்ன ஒரு லேடிக்கு கடக லக்னம், 7ல் சந்திரன் சனி ராகுன்னு, அவங்களுக்கு சந்திரன் சேர்ந்திருக்கு. அது ஒன்று. லக்னாதிபதியே 7ல் சனி ராகுவோட சேர்ந்திருக்கு. இவங்களுக்கே ஆப்போசிட்ல ஒரு இன்ட்ரெஸ்டை கொடுத்துருச்சு, கிறிஸ்டியானிட்டி மேல ஒரு ஈடுபாடை கொடுத்துருச்சு. அது இப்போதான் ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது இருக்கு. இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கு. இது ஒரு டைப். இது வேற. இதுவே குரு சேர்ந்திருக்கு அப்படின்னா இந்த ஹார்ட்னஸ் கம்மி. செவ்வாய் சேர்ந்திருக்கு, இந்த ஹார்ட்னஸ் ஜாஸ்தி. கூட என்ன கிரகம் சேர்ந்திருக்கோ அது இதை ஆல்டர் பண்ணும். சேரக்கூடிய கிரகம் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சனி ராகு மட்டும் இருக்கு அப்படின்னா இந்த இதுதான் பலன். ஓகே. இது ஜென்ரலா இந்த சனி ராகுங்கிறதுக்கு நான் உதாரண ஜாதகம் என்னால் ஒரு 50-100 ஜாதகம் காமிக்க முடியும். நிறைய ஜாதகத்தில் அது இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சனி ராகு பூரா சொல்லுங்க. மெயினா இப்போதைக்கு நான் பேசியிருக்கிறது 5ஆம் இடம் 7ஆம் இடம் மாத்திரம்தான் நான் பேசியிருக்கேன். இருக்கிற இடம் எல்லாத்தையுமே வச்சு இந்த சனி ராகுவை வச்சு பலன் தாராளமா சொல்லலாம். ஓகே. எஸ். இன்னொரு பொண்ணு சொன்னா துலா லக்னம் 2ல் ராகு, கும்பத்துல இருந்து சனி 10ஆம் பார்வையா பார்க்குது. சனி பிளஸ் ராகு இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான். இப்போ எனக்கு சொல்ல எனக்கு ஒன்னொன்னா ஞாபகம் வருது. நிறைய ஜாதகங்களை சொல்லலாம், உதாரணத்துக்கு சொல்லலாம். ஓகே. சனி பிளஸ் ராகு, ஆப்போசிட் கல்ச்சர், ஆப்போசிட் ரிலிஜியன். ஆப்போசிட் ரிலிஜியன் கிடையாது, வேற ரிலிஜியன், அதர் ரிலிஜியன் மேல ஒரு ஈடுபாடை கொடுக்கறது. ஓகே ரைட். இன்னொன்று சொன்னா இவங்க வந்து அவங்க ஃபேமிலியில இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில எல்லாம் ஒன்று, ஒரு முடிவெடுத்தா இவங்க மாத்திரம் ஆப்போசிட் முடிவெடுப்பாங்க. கூட்டத்தோட கூட்டமா போறது கிடையாது. இவங்க எப்பவுமே தனியா தெரிவாங்க. அவங்க ஒரு ஃபேமிலியில ஒரு 5 பேர் இருக்காங்க. 5 பேர் ஒரு 4 பேர் ஒரு முடிவெடுத்தா இவங்க மாத்திரம் அதுக்கு ஆப்போசிட்டா முடிவெடுப்பாங்க. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க 10 பேர், ஒரு 8 பேர் ஒரு முடிவெடுத்தா இவங்க மாத்திரம் ஒரு தனியா, இவங்க இன்னும் வேற யாராவது. ஒரு 9 பேர் ஒரு முடிவெடுத்தா இவங்க மாத்திரம் வேற முடிவெடுப்பாங்க. சனி ராகு எல்லாரோடையும் ஒத்து போறது கஷ்டம். நீ வேணா என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வா அப்படிங்கிறது சனி ராகு. மெயினா இப்போதைக்கு நம்ம 5, 7 மாத்திரம் பார்த்துருக்கோம். 10ல் சனி ராகு இருந்தா எப்படி இருக்கும், லக்னத்துல இருந்தா எப்படி இருக்கும், இதெல்லாம் அடுத்த பின்னாடி அதர் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே. சனி ராகு திருமணத்துல வேற இன்ட்ரெஸ்ட கொடுக்குதானா? எஸ், கொடுக்குது.
தசாபுக்தியே இப்ப அதுதான். தசாபுக்தியே இப்ப அதுதான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப மேரேஜ் மேட்சிங் ஜாதகம் வருது. சனி தசை, ராகு புக்தி அல்லது ராகு தசை, சனி புக்தி. வரும்போதே அது இல்ல, இப்போதைக்கு இவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நடந்தா வேற வேற ஜாதி, வேற மதம் அது மாரி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாறுபட்ட திருமணம் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு அது ஓகேன்னா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். அது அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா, இல்லையாங்கிறதெல்லாம் பத்தி நீங்க கேட்கவே வேணாம். எபோவ் 70% கண்டிப்பா அது மேட்ச் ஆகும். ஒரு 20, 30% வேணா இல்லாம இருக்கலாம். எபோவ் 70% அது மேட்ச் ஆகும். நீங்க கையில இருக்கிற ஜாதகத்துல செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே. நன்றி, வணக்கம். ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते